to our channel Grammar Enhanced. In this video, we are going to discuss valency bond theory in 12th standard chemistry, unit 5 coordination chemistry with Tamil explanation. Grammar Enhanced இந்த வீடியோவில் 12th standard chemistry, unit 5 coordination chemistryல theories of coordination compounds கீழே வர first theoryயான valency bond theory பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். explanation தமிழில் கொடுக்கலாம். According to this theory, the bond formed between the central metal atom and the ligand is due to the overlap of filled ligand orbitals containing a lone pair of electrons with vacant hybrid orbitals of the central metal. நம்ம central metal atom ligand சொல்லி ஹைபிரிடைசேஷனுக்கு போகுது. அப்போ எந்த சூழ்நிலையில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் வந்து வேக்கண்ட் ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் இருக்கணும். அந்த லிகாண்டில் இருக்கிற ஆர்பிட்டால் என்னென்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை வந்து வச்சுருக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அது வந்து ஓவர்லேப் ஆகி பாண்ட் உருவாகுது அப்படிங்கிறது தான் வந்து வேலன்சி பாண்ட் தியரி. அப்போ இதோட அசம்சன் என்ன ஒரு கருதுகோளை வச்சுட்டு இந்த தியரி அவர் வெளியிடுறான்னு கேட்டிங்கன்னா இவரோட இதுபடி வந்து இந்த லிகாண்டுக்கு மெட்டலுக்கு நடுவு ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் லிகாண்டு மெட்டலுக்கு நடுவில் இருக்கிற பாண்ட் வந்து கோவேலண்ட்டாக இருக்குது. அப்போ இட் இஸ் ஃபார்ம்டு பை தி ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரொவைடட் பை தி லிகான்ஸ் பிட்வீன் தி சென்ட்ரல் மெட்டல். அப்போ லிகான்ஸில் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது இல்லையா, அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது. எதுக்கு நடுவில் ஷேர் ஆகிக்குது? அந்த லிகாண்டுக்கு மெட்டலுக்கு நடுவில் ஷேர் ஆகிக்குது. அப்போ ஷேர் பண்ணதுனாவே ஆட்டோமேட்டிக்காக அதில் என்ன பாண்டு தான் உருவாகுது? கோவலண்ட் பாண்ட். அண்ட் ஹியர் செகண்ட் ஒன், ஈச் லிகாண்ட் should have at least one filled orbital contain. இது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். அப்போ ஒவ்வொரு லிகண்ட்லையும் கம்பல்சரி என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கிற ஒரு ஆர்பிட்டால் இருக்கணும். In order to accommodate the electron pairs donated by the ligands, the central metal atom present in a complex provides a record number அது ஒரு கோஆர்டினேஷன் நம்பர், அந்த கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் வேக்கண்ட் ஆர்பிட்டால். அப்போ அந்த லிகாண்ட் தர எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அதில் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் வந்து என்ன இருக்குன்னா வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் இருக்கணும். அப்போ திஸ் வேக்கண்ட் ஆர்பிட்டால் என்ன பண்ணுன்னா சென்ட்ரல் மெட்டத்தில் இருக்கிற வேக்கண்ட் ஆர்பிட்டால் ஹைபிரிடைசேஷனுக்கு போகுது. அப்போ ஹைபிரிடைசேஷன்னா என்னென்னா கம்பேரபிள் எனர்ஜி, ஆல்மோஸ்ட் ஈக்குவல் எனர்ஜியாக இருக்கிற ஆர்பிட்டால்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஓவர்லேப் ஆகி அதன் மூலமாக ஒரு புதிய ஒரே எனர்ஜி கொண்ட புதிய ஆர்பிட்டாலை நியூ ஆர்பிட்டால்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஹைபிரிடைசேஷன் சொல்லி பேர். அப்படி உருவான ஆர்பிட்டால்ஸ் பேர் ஹைபிரிடைசர் ஆர்பிட்டால்ஸ்னு சொல்கிறோம். அப்போ இந்த வேக்கண்ட் ஹைபிரிடைஸ் மெட்டல் ஆர்பிட்டத்தில் வந்து என்ன சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் என்ன இருக்குது? வேக்கண்ட் ஹைபிரிடைசர் ஆர்பிட்டால்ஸ் இருக்குது இல்லையா? அது என்ன பண்ணுது? எப்படி எந்த விதமான ஹைபிரிடைசேஷனுக்கு போகுதுன்னா அந்த வேக்கண்ட் ஆர்பிட்டால் வந்து லீனியர்லி ஓவர்லாப் வித் தி ஃபீல்டு ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் தி லிகாண்ட்ஸ் டு ஃபார்ம் கோஆர்டினேட் கோவாலண்ட் சிக்மா பாண்ட் பிட்வீன் தி மெட்டல் ஆட்டம். அப்போ அது வந்து என்ன அந்த இடத்துல என்ன பாண்ட் உருவான சிக்மா பாண்ட். ஆக்சுவலாக சிக்மா பாண்ட் எப்படி உருவாகும் அப்படின்னு சொல்லும் பொழுது லீனியர் ஓவர்லாப்பிங் நடக்கும் பொழுது அந்த இணைஞ்சு போகிற ரெண்டு பாண்டுக்கு உருவாகிற ரெண்டுக்கு நடுவில் வந்து லீனியர் ஓவர்லாப் நடக்கும் பொழுது கோவலண்ட் பாண்டு சிக்மா பாண்டு உருவாகுது. இப்போ ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க என்னென்ன விதமான ஹைபிரிடைசேஷனுக்கு போனால் என்ன விதமான ஜாமெண்ட்ரி, அதாவது அதனுடைய அமைப்பு, அந்த காம்ப்ளெக்ஸினுடைய ஃபார்மேட் எப்படி வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிறாங்க. எஸ்பி லீனியர், எஸ்பி2னா 3னா ட்ரைன் வச்சுக்கோங்க, ட்ரைகனல் பிளானர். எஸ்பி3னா 4 இருக்குது, டெட்ராஹீட்டல். இதே வந்து எஸ்பி3 வரும்போது டெட்ராஹீட்டல், இதில் 4 தான் இருக்குது. அப்போ 4னா ஸ்கொயர், அப்போ ஸ்கொயர் பிளானர் வந்துடுது. டிஎஸ்பி3ன்னு சொல்லும்போது ட்ரைகனல் பை பிரமிடல். அப்போ இப்படி கூட வச்சுக்கலாம். P3ன்னு சொல்லும்போது 3க்கு வந்து ட்ரைகனல் வச்சுக்கலாம். இது 1 2னா பைன்னு சொல்லும் இல்லையா சயின்ஸில், பைமம் இல்லையா? அப்போ ட்ரைகனல் பை பிரமிடல். இது 2 1 3 3 6, இங்கேயும் 1 3 4 2 6 இருந்ததுன்னா வந்து ஆக்டாஹீட்டல் நம்ம வந்து சொல்லிக்கிறோம் இல்லையா? அடுத்தது இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ், அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறாங்க. இது கீழே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக புரியும். எந்த விதம் ஆக்டாஹீட்டல் காம்ப்ளெக்ஸஸில் அந்த ஹைபிரிடைசேஷனில் N-1, அதாவது லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற அந்த டி ஆர்பிட்டல் வந்து ஹைபிரிடைசேஷனில் இன்வால்வ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸஸ்ன்னு சொல்லலாம், அல்லது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லலாம், அது ஸ்பின் பேர்ட் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லலாம். அப்படி இல்லாமல் ND ஆர்பிட்டல்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும் பொழுது அதை வந்து அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் அல்லது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ் அல்லது ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலாம். இது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியும். தி காம்ப்ளெக்ஸஸ் கண்டெய்னிங் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வித் அன்பேர்டு எலக்ட்ரான். அப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் வந்து அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கிற காம்ப்ளெக்ஸஸை வந்து அதெல்லாம் வந்து பேராமேக்னெட்டிக் நேச்சர், அது வந்து காந்தத்தன்மை வந்து பேராமேக்னெட்டிக், டயோமேக்னெட்டிக், ஃபெரோமேக்னெட்டிக்னு சொல்லும் இல்லையா? அப்போ அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து பேராமேக்னெட்டிக்னு சொல்லுவான். அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை டயாமேக்னெட்டிக்னு சொல்லுவான். அப்போ பேராமேக்னெட்டிக் டயாமேக்னெட்டிக் எது டிசைட் பண்ணுது கடைசியில் எப்படி வருதுன்னு
லிகண்டில் 2 டைப்ஸ் ஆஃப் லிகண்ட் இருக்குது. ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட்ஸ் அண்ட் வீக் ஃபீல்ட் லிகண்ட்ஸ்னு சொல்லி. இந்த ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்ட் இருந்ததுன்னா அது வந்து பேரிங்கை வந்து காஸ் பண்ணுது. அந்த எலக்ட்ரானை வந்து பேர் ஆகிறதுக்கு வந்து ஒரு காரணமாக அமையுது, தூண்டுது. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா CO CN மைனஸ் NH3. இது நீங்கள் வந்து CN இதெல்லாம் இருந்ததுன்னா அது வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு வச்சுக்கோங்க. அப்போ வீக் ஃபீல்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேலஜன் Cl மைனஸ் F மைனஸ்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வீக் ஃபீல்டு லிகண்ட்ஸ். அப்போ வந்து இந்த Cl மைனஸோ FO வந்து ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து லிகண்டாக இருந்ததுன்னு சொன்னால் அது பேர் பண்ணுறதுக்கு விடாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து NiCO. இப்போ இதுக்கு என்ன நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வந்து இந்த வேலன்சி பாண்டு தியரியை யூஸ் பண்ணி அது என்ன விதமான ஹைப்ரிடைசேஷனுக்கு போயிருக்குது, அப்படி உருவான புது அந்த காம்ப்ளெக்ஸோட ஷேப்பு ஜாமெண்ட்ரி என்ன, அதோட வடிவம் என்ன, அது வந்து பேராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கா இதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த தியரி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இது என்ன நம்மளுக்கு தெரியணும்னு சொல்லும் பொழுது அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட அட்டாமிக் நம்பர் தெரியணும். அதை வச்சு நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட போகிறோம். அப்புறம் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து அயானிக் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு அதில் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க தெரியணும். இன்னொன்று ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாங்கன்னா அது கோஆர்டினேஷன் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க தெரியணும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத தெரியணும். அந்த லிகண்ட் வந்து ஸ்ட்ராங் லிகண்டா வீக் லிகண்டான்னு தெரியணும். இவ்வளோதான். இப்போ நம்ம NiCO எடுத்துக்கிறோம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்னன்னு கேட்டால் நிக்கலினுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 28. ஆர்கானிக் 18 போய் இதில் 18 போக மீதி என்ன இருக்கும், 10 இருக்கும். அந்த 10 வந்து நம்ம வந்து ஆர்டர் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, 3s2 இது வந்து என்னத்தில் முடியுதுன்னு கேட்டிங்கன்னா இது ஆர்கானிக் வந்து 1s2 2s2 2p6 3s2 3p6ஓட இதுக்கு முடிஞ்சிருச்சு, ஆர்கானுக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணால் 3p6க்கு அடுத்து 4s2 அடுத்து 3d10. இதுதான் வந்து 4s2 3d10 போடுவோம். ஆனால் நம்மக்கிட்ட எத்தனை தான் இருக்குது, 28. இது வரைக்கும் 18 போயிடுச்சு. இதில் ஒரு 2, அப்போ 20 போனால் மீதி இருக்கிற 8 தான் கொண்டு வந்து எங்கே எழுதுகிறோம், 3Dயில் எழுதுகிறோம். அதனால தான் அந்த நிக்கல் 28ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்கானிக்கோட 3D8 4s2 வருது. இது ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதை வச்சு கான்ஃபிகரேஷன் எழுதுகிறோம். அப்போ 3D8ன்னு சொல்லும்போது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, எல்லாத்துலேயும் ஒரு எலக்ட்ரான் போட்டுட்டு அப்புறம் மீதி இருக்கிறத தான் கொண்டு வந்து பேர் பண்ணணும். 4s2ல 2 இருக்குது. இந்த 4pக்கு வந்து நம்ம ஹைப்ரிடைசேஷனுக்கு ரெடியாக இருக்குது. அதனால எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்பிட்டல் நம்ம போட்டு வச்சுருக்கிறோம். அடுத்து நேச்சர் ஆஃப் லிகண்ட் நம்மளுக்கு தெரியும். CO அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்ட். அந்த ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்ட் என்ன பண்ணால் பேரிங்கை வந்து காஸ் பண்ணும். அதனால் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற 2 எலக்ட்ரானை தூக்கி இதுக்கு பேர் பண்ணி விட்டுறது. இந்த ப்ளூவில் இருக்கிறது நான் போட்டது, அப்புறம் அது இருக்கட்டும். அப்போ இதை கொண்டு வந்து இது போட்டோன்னா இது என்ன ஆயிடுது, 4s வந்து காலி ஆயிடுது, அதாவது ஃப்ரீ ஆயிடுது. சரியா? அப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னு கேட்டேன்னா கோஆர்டினேஷன் நம்பர் பார்க்கணும். எதுக்கு நம்ம கோஆர்டினேஷன் நம்பர் பார்க்குறோன்னா, கோஆர்டினேஷன் நம்பர்னால் என்னது, எத்தனை லிகண்ட் வந்து சென்ட்ரல் ஆட்டத்தோட வந்து கம்பைன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும்போது 4 இருக்குது. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 4னா நம்ம வந்து இன்னும் 4 செட் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் 4 ஆர்பிட்டாலை வந்து போடுறோம். ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் 2 எலக்ட்ரான் போடுறோம். அப்போ நம்ம 4sல 2 போடலாம். Pயில் வந்து 3px px py pzன்னு சொல்லி 3 இருக்கும் இல்லையா, அப்போ ஒவ்வொன்றிலையும் 2 போடும் பொழுது 1 2 3 4 செட்டு வந்து உருவாயிடுச்சு. அப்போ இதில் பார்க்கும் பொழுது எதெல்லாம் ஹைப்ரிடைசேஷனில் வந்து இன்வால்வ் ஆகிருக்குன்னு கேட்டேன்னா 4sன்னு அது என்னது S ஆர்பிட்டாலும் 4pனா என்னது P ஆர்பிட்டாலும் உருவாயிக்குது. அப்போ Sல 1 தான் இருக்கிறதுனால வெறும் Sன்னு எழுதிக்கிறோம். P ஆர்பிட்டாலில் 3 சப் ஆர்பிட்டால் ஃபில் ஆனதுனால என்ன பண்ணுறோம், P3. அப்போ இதோட ஹைப்ரிடைசேஷன் வந்து sp3. நம்ம ஏற்கனவே இந்த டேபிளில் பார்த்தோம் வந்து sp3 ஹைப்ரிடைசேஷன் சொல்லும் பொழுது அதோட ஜாமெட்ரி வந்து டெட்ராஹீட்ரல். இதை நான் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா தனியாக எடுத்து எழுதி காமிச்சிக்கிறேன். இது வந்து அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட அப்படியே இருக்குது. இது வந்து sp3 ஹைப்ரிடைசேஷனுக்கு போன ஆர்பிட்டால்ஸ். இந்த 1 + 3 அதை வந்து தனியாக எழுதிக்கிறாங்க. அப்போ இந்த 1 வந்து எதோடது, எஸ்ஸோடது. இந்த 3 எதோடது, பியோடது. அப்போ sp3ன்னு சொல்லி எழுதியாச்சு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பேர் ஆயிடுச்சு. அன்பேர்டு எலக்ட்ரானிக் கிடையாது. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தையும் பார்க்கணும். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் பேர்டு எலக்ட்ரான் எல்லாமே பேர் ஆயிடுச்சு, அன்பேர்டு இல்லை. அப்போ இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டயாமேக்னெட்டிக்னு சொல்லுவோம். அடுத்து மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து யூஸிங் ஸ்பின் ஒன்லி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதோட ஃபார்முலா வந்து μs = √n × n+2. அப்போ என்னன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறோம், √0 × n+2னா 0 + 2. 0வால் என்ன பெருக்கல் கடைசியில் என்ன தான் வரும், 0. அப்போ இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து 0. இது வந்து நம்ம ஒரு நியூட்ரல் காம்ப்ளெக்ஸோடது கண்டுபிடிச்சோம். அடுத்து வந்து ஒரு அயானிக் காம்ப்ளெக்ஸ், அதாவது அனயானிக் காம்ப்ளெக்ஸில் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸில் VBT தியரி எப்படி அப்ளை பண்ணலான்னு செகண்ட் எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொன்னதை வந்து நீங்கள் அப்படி ரீகால் பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அந்த காம்ப்ளெக்ஸை ரீட் பண்ணுவோம். NiCN4
2 மைனஸ் ரைட். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்ன? நிக்கல் ரைட்டு. நிக்கலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நிக்கலோட அட்டாமிக் நம்பர் என்னது? 28. அதை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து லிகாண்ட் என்னது? சிஎன்கிறது ஸ்ட்ராங் லிகாண்டு. அந்த ஸ்ட்ராங் லிகாண்ட் என்ன பண்ணும்? பேர் பண்ணுறதுக்கு பேரிங்கை வந்து காஸ் பண்ணும், பேரிங்கை வந்து தூண்டுது ரைட்டு. அடுத்து வந்து இது என்ன காம்ப்ளெக்ஸ்? ஒரு அயானிக் காம்ப்ளெக்ஸ். அப்போ அதை நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்போ இதெல்லாம் வச்சு நீங்கள் பின்னாடி சொல்லிகிட்டே வாங்க, இதுக்கு நீங்களே ஆன்சர் சொல்லிடுவீங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, நிக்கல் இருக்கு இல்லையா, நிக்கல் வந்து 28 ரைட். நிக்கல் 28க்கு நம்ம இப்போ தான் பார்த்தோம். என்னென்னு பார்த்தோம்? நம்ம ஆர்கான் கூட 3D8 4s2 அப்படின்னு சொல்லி எழுதணும் ரைட். நெக்ஸ்ட்டு நிக்கலோட ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து நியூட்ரலாக இல்லைன்னு சொல்லும்போது ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். நம்மகிட்ட என்ன இருக்குன்னா NiCN4 2- இருக்குது. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது 2- இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு தான் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு CN ஈக்குவல் டு 1 மேலே என்ன 0 போடுவோம். இங்கே 2 இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம்? நம்ம 2 போடுறோம். மைனஸ் இருக்கிறதுனால -2 போடுறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு CNக்கு வந்து என்னதான் -1 ஈக்குவல் டு -2. அப்போ எக்ஸ் -4 ஈக்குவல் டு -2னா எக்ஸ் ஈக்குவல் டு -2. இந்த -4 இங்கிட்டு வரும்போது +4 ஆயிரும். இப்போ 4ல் 2 போனா 2 +2. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் நிக்கல் வந்து +2ன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடைசியில் இருக்கிற 2 எலக்ட்ரானை எடுத்துடுறோம். ஏன்னா +2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, when compared to எலக்ட்ரானோட கம்பேர் பண்ணும் பொழுது அதோட புரோட்டான் வந்து 2 எக்ஸ்ட்ரா இருக்குது. 2 எலக்ட்ரான் போனால் தான் அது 2+ ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டேன்னா, இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் அந்த மாதிரி இருக்குது. அடுத்து வந்து அயானிக் ஸ்டேட்டில் எழுதும் பொழுது என்ன பண்ணுறோன்னா, Ni 2+க்கு தான் எழுதுவோம். அப்போ 2+க்கு எழுதும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த ஆர்கன் அல்லாமல் நம்மக்கிட்ட வந்து என்னதான் இருக்குது? ஆர்கன் அல்லாமல் இந்த 3D8 மட்டும் இருக்குது. 4s2 இல்லை. ஏன்னா அந்த 4s2 அதில் இருக்கிற 2 எலக்ட்ரான் போனதுனால இதை போட்டாச்சு. இனி நம்ம வழக்கம் போல் எழுதிக்கலாம். அப்போ இதுக்கு நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரையலாமா? இதுக்கு வரையும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3D8 போட்டுடுறாங்க. நம்ம எப்போவுமே என்ன பண்ணோம்னா, அடுத்த 2 ஆர்பிட்டால்ஸை வந்து வரைஞ்சிக்கணும். 8 தீன்னு சொல்லும்போது 1 2 3 4 5 இருக்கும். அப்போ 3Dக்கு எடுத்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 4s2. 4s2க்கு அடுத்து என்ன வரும் கேட்டிங்கன்னா 4p வருமா? அப்போ இது வந்து 3Dயில், இது 4s, இது வந்து 4p. நம்மக்கிட்ட 3Dயில் 8 இருக்குது. அப்போ எப்படி போடலாம்? 1 2 3 4 5 6 7 8 போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் வேக்கண்ட்டாக இருக்குது. அடுத்து நம்மளுக்கு என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா, அடுத்து என்ன பார்ப்போம்? லிகேண்ட் பார்ப்போம். சிஎன்கிறது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகேண்டு. அது வந்து பேரிங்கை காஸ் பண்ணும். அப்போ என்ன சொல்கிறாங்க? அடுத்து நேச்சர் ஆஃப் த லிகேண்ட் சொல்லி, ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகேண்ட் காசஸ் பேரிங் ஆஃப் 3D எலக்ட்ரான்ஸ் இன் தி மெட்டல். அப்போ அவுட்டர் ஆர்பிட்டல் மெட்டல் அயன் ப்ரெசன்ட் இன் தி லிகேண்ட். இப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒன்று தனித்தனியாக இருக்குது இல்லையா, அந்த தனித்தனியாக இருக்கிறது 2 சேர்ந்து இது வந்து இதுக்கு வந்து பேரிங் ஆகிடுது. அப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட டீலேயே ஒரு ஆர்பிட்டால் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? எப்படி நம்ம வந்து அந்த வேக்கண்ட் ஆர்பிட்டாலுக்கு ஃபீல் பண்ணணுங்கிறது எதை பொறுத்து இருக்குது? கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். கோஆர்டினேஷன் நம்பர்லாம் என்னது? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட எத்தனை லிகேண்ட் வந்து கம்பைன் ஆகிருக்குது. நம்மகிட்ட எத்தனை இருக்குது? 4 CO இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் ஒரு செட்டு, இதில் ஒரு செட்டு, இதில் ஒரு செட்டு, இதில் ஒரு செட்டு, இங்கே போட்டிருக்க மத்திய டிஃப்ரெண்ட் கலரில். அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து கட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இது வந்து ஹைப்ரிடைசேஷனுக்குள்ளே வரல, வேக்கண்ட் ஆர்பிட்டால் தானே ஹைப்ரிடைசேஷனுக்குள்ளே வரும். அதனால் இந்த 4 எடுத்துகிட்டு 3Dயில் ஆல்ரெடி நம்மகிட்ட என்ன இருக்குது? Dயில் வந்து ஒரு செட்டு, இந்த Sல வந்து ஒரு செட்டு, Pயில் வந்து நம்மளுக்கு 3 இருந்தாலும் நம்மகிட்ட 4 2 8 தானே இருக்குது. அதனால் என்ன பண்ணிடுறோம்? 4 மட்டும் போட்டிருக்கிறோம். அப்போ அந்த கணக்குப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டி ஆர்பிட்டால், S ஆர்பிட்டால், P ஆர்பிட்டால், இதெல்லாம் வந்து ஹைப்ரிடைசேஷனுக்கு போகுது. அப்போ ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் மெட்டல் ஆட்டம் இன் தி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லும் பொழுது நம்ம எங்கேருந்து எழுதிக்கிறோம்? இங்கேருந்து எழுதிக்கிறோம். இதை இப்படித்தான் பார்க்கணும். மொத்தம் 4 CO இருக்குது, CN இருக்குது, இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று. அப்போ நம்ம இங்கே எழுதும்போது எதை மட்டும்தான் எழுதணும்? இதை மட்டும்தான் எழுதுவோம். இந்த DS இது இருக்கிற 2 மட்டும்தான் நம்ம எழுதிக்கிறோம். அப்போ அதோட ஃபார்ம் வந்து 4PA. இதில் வந்து Zல வந்து 0, அது நம்ம தனியாக போயிடுது, அதை வந்து விட்டுறோம். அப்போ இது DSP2 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ். அப்போ DSP2 நம்ம ஏற்கனவே பார்த்த sp3ன்னு சொன்னால் டெட்ராஹீட்ரல், DSP2ன்னு சொல்லும் பொழுது அது வந்து ஸ்கொயர் பிளானர். இதில் வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா அன்பேர்டு எலக்ட்ரானே இல்லை, அதனால மேக்னெட்டிக் மோமெண்ட் என்ன ஆயிடுது? 0.
ரைட். நெக்ஸ்ட் வந்து இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள், அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். இங்கே நம்ம என்ன பண்ணணுமோ அதையெல்லாம் நமக்கு அப்படியே சொல்லிட்டே வாங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ரீட் பண்ணுவோம். FeCN6 3 ரைட்டு. அடுத்து என்ன பண்ணுவோம், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து அயன், ரைட். கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6, 6 CN இருக்கிறதுனால 6. இது வந்து அயானிக் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன கண்டுபிடிப்போம், ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சி தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனோட எழுதணும். இவங்க வந்து எடுத்தோடனே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயன் அண்ட் இட்ஸ் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டாங்க. நம்ம டக்குன்னு வந்து ஏன் அப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ Feனா என்னென்னா அயனுக்கு வந்து 26. அப்போ 26 எழுதும் பொழுது ஆர்கனுக்கு 18 ப்ளஸ் எஸ்ஸில் வந்து போட்டோம்னா 20 ஆயிடுதா, 18. இது வந்து 18, எஸ்ஸில் 2 போட்டால் 20 ஆயிடுது. மீதி இருக்கிற ஆரக்கொண்டு வந்து 3D6ன்னு எழுதிடுறோம். இப்போ நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சிட்டு ஃபைனல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். FeCN6 3 அப்போ வந்து FeCN6 3 இல்லையா. அப்போ FeCN6 3 ஆக்சிடேஷன் நம்பர் எழுதும்போது Feக்கு கண்டுபிடிக்கிறோம். அப்போ Fe வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் 6 × CN ஈக்குவல் டு 3 -3ன்னு வச்சுக்கணும். அப்போ எக்ஸ் மைனஸ் சிஎனுக்கு வந்து -1, சாரி எக்ஸ் ப்ளஸ் சிஎனுக்கு பதிலாக -1 ஈக்குவல் டு -3னா எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு -3. தர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு -3. இந்த 6 இன்ட்டு வரும்போது +6 ஆயிடுது. 6ல் 3 1 3. அப்போ அயன் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அப்படின்னா என்னது, 3 இது ப்ரோட்டான் எச்சா இருக்குது. 3 எலக்ட்ரானை வந்து அது லாஸ் பண்ணிடுச்சு. அப்போ நம்ம டோட்டலாக வந்து கான்ஃபிகரேஷன் எழுதும்போது அயன் 3+ எழுதணும். அப்போ 3+ன்னு சொல்லும்போது என்ன ஆகுனா, இதில் வந்து இன்னொரு 3 எலக்ட்ரான் போயிடும். அப்போ இந்த எஸ்ஸில் இருக்கிற ஃபுல்லாக போயிடும், இந்த டியில் இருக்கிற ஒன்றும் போயிடும். அப்போ நம்மளுக்கு அதோட கான்ஃபிகரேஷன் என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா AR3D5. ஏன்னா இந்த 2 + 1 வந்து போயிடுது. அப்போ இந்த AR3D5 தான் இங்கே எழுதியிருக்கிறாங்க. இங்கே 3D5 4s0ன்னு எழுதிக்கிறேன். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அவுட்டர் ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் தி மெட்டல் எழுதலாம் இல்லையா. எழுதும் பொழுது 3D5னா 5லேயும் 1 1 1 1 போட்டாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3Dக்கு எடுத்து 4sம் 4pயும் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து என்ன லிகாண்ட் இருக்குன்னா CN, எகெயின் ஸ்ட்ராங் ஃபீல்டு. ஸ்ட்ராங் ஃபீல்டு என்ன பண்ணும், பேரிங்கை காஸ் பண்ணும். அப்போ பேரிங் என்ன நடக்குன்னு பாருங்கள். 5ல் வந்து இதில் 2 இதில் 2 இதில் 1 போட்டுடலாம். ஏன்னா இல்லைன்னா நம்ம பேர் பண்ண முடியாது. மொத்தம் 5 இருக்குது. இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இதுக்கு வந்துடுது. இப்போ இது வந்து தனியாக தான் இருக்கும். SC ஹியர் இதெல்லாம் பேர் ஆகிட்டு என்ன ஆயிடுது. அப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட Dயில் வந்து ஒரு 2 காலியாக இருக்குது, S இருக்குது, 3 இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், கோஆர்டினேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். கோஆர்டினேஷன் நம்பர் எத்தனையோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஆர்பிட்டெல்லாம் நம்ம ஃபில் பண்ண போகிறோம்ல. ஓவர்லேப் ஆக போகுது, ஹைப்ரிடைசேஷனுக்கு போக போகுது. அப்போ 6ன்னு சொல்லும்போது நம்ம 6 போடணும். அப்போ 6ன்னு சொல்லும்போது இதில் 1 2 3 4 5 6 போட்டுடலாம் இல்லையா, ரைட். அப்போ அவங்க காமிச்சிக்கிறாங்க. அப்போ இது 2 வந்து என்னது, ஹைப்ரிடைசேஷனுக்கு போகிறதுனால இது 3 ஃபுல்லாக வேக்கண்ட்டாக இருக்கிற சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட வேக்கண்ட் ஆர்பிட்டால் தானே ஹைப்ரிடைசேஷனுக்கு போகும். அதனால் இதை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தனியாக பிரிச்சுட்டு இந்த ஹைப்ரிடைசேஷனுக்கு போகிற 3D இருக்கிற ஒரு 2 எடுத்துக்கிட்டாங்க. இதில் 1 S, இதில் 1 3. அப்போ நம்ம இங்கே வச்சுதே கணக்கு கண்டுபிடிக்கிறோம். Dயில் வந்து 2, அப்போ D². Sயில் வந்து 1, Pயில் வந்து 3. எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம், 6 இருக்குது. இந்த 6 நம்ம எங்கெல்லாம் போடலாம். அப்போ இந்த கலரில் போட்டிருக்கிறது ஃபுல்லாக என்னது, ஹைப்ரிடைசேஷனுக்கு போன ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ். அந்த டேபிள் படி பார்க்கும்பொழுது D²sp3ங்கிறது ஆக்டஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ். இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வரும். இன் திஸ் காம்ப்ளெக்ஸ் இன்னர் D ஆர்பிட்டால்ஸ் ஆர் இன்வால்வ்ட் இன் ஹைப்ரிடைசேஷன் அண்ட் ஹென்ஸ் தி காம்ப்ளெக்ஸ் இஸ் கால்ட் தி இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். ஏன்னு சொன்னால் D ஆர்பிட்டாலுக்குள்ளே உள்ளே இருக்கிற ஆர்பிட்டாலும் சேர்ந்து அந்த ஹைப்ரிடைசேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்குது. அதனால் வந்து அது என்னது, இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். இதில் வந்து அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குன்னா இருக்கே, 1 இருக்கே. நம்மக்கிட்ட ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கா இல்லையா, இருக்குது, 1 இருக்குது. அப்போ வந்து 1 இருந்தால் அது என்ன சொல்லிடுவோம் நம்ம, பேராமேக்னெட்டிக். அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கும் போது என்னுக்கு போல் 1 ஓட்ட 1 × 1 + 2 அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன வரும், 1 × 3 வரும். 3ஓட லாக் எடுக்கும் பொழுது 1.732 BM அப்படின்னு சொல்லி யூனிட்டு வருது. சரியா. அடுத்தது COF6 3- இதுக்கு நம்ம போடலாம் இல்லையா. அப்போ COக்கு அடுத்து ஃபஸ்ட் நம்ம என்ன எழுதலாம்னா, CO இருக்குது இல்லையா. COவோட நம்ம அவங்க புக்கில் ஃபஸ்ட்டு வந்து அந்த டைரெக்டாக அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம். அவங்க அயனை தான் எழுதிக்கிறாங்க. எனக்கு இது எழுதிட்டு அது எழுதும்போது ஈஸியாக இருக்குன்னு தோணுச்சு. ஆர்கன் இருக்குல்லம்மா, ஆர்கன் வந்து 18 போயிடுச்சு. அடுத்து வந்து 4s2ல் 2 போட்டாச்சு, 20 ஆயிடுச்சு. மீதி இருக்கிற 7 கொண்டு வந்து இங்கே போடுறோம். அப்போ 3D7. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு.
அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆக்சிடேஷன் நம்பருக்கு COF6 - அப்போ ஆக்சிடேஷன் நம்பருக்கு COF6 CO அது தனியாக ஒன்று இருக்கிறதுனால ப்ராக்கெட் போட வேண்டியதில்லை. COF6 3 - கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 3 - கொடுக்கும்பொழுது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது CO3 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் 6F இருக்குது. 6 × F = 3 - என்ன பண்ணிக்கணும், -3ன்னு போட்டுக்கணும். அப்போ என்ன ஆகும், எக்ஸி ப்ளஸ் 6 × எஃப்க்கு பதிலாக -1 = -3னா அப்படி போட்டுறேன். இந்த 6 -6 வரும்போது அது இங்கிட்டு வரும்போது என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். 6ல் 3 போச்சுன்னா என்ன வரும், 3. அப்போ என்ன ஆகுது, CO வந்து +3ன்னு போட்டுக்கணும். CO வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ +3ன்னு என்னது, 3 புரோட்டான் எக்ஸ்ட்ரா இருக்குது. 3 எலக்ட்ரானை வந்து லாஸ் பண்ணியிருந்ததுனாத்தே அது 3 + எச்சா இருக்கும். அப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், 3 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிடுறோம். அப்போ இந்த கடைசியில் இருக்கிற ஃபாரஸ்ட்லேருந்து ஒரு 2 இதுலேருந்து 1 எடுத்துட்டோம்னா நம்மக்கிட்ட கடைசியில் என்ன தான் வரும், 3D6 தான் வரும். அதை தான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் இட்ஸ் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து CO3+. இந்த CO3+ எப்படி கண்டுபிடிச்சோம், ஆக்சிடேஷன் நம்பரை வச்சு கண்டுபிடிச்சோம். அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இது. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3D6 4s0. நான் ஏற்கனவே இந்த மாதிரி 3D6 4s0 நான் 3Dயும் எழுதுங்க, 4sம் எழுதுங்க, அதுக்கடுத்து 4Pயும் எழுதிக்கணும். ரைட், 4P எழுதிக்கிறோம். நம்ம எழுதும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 3D6னா 1 2 3 4 5 எழுதிட்டு 6 கொண்டு வந்து இன்னொரு இதில் பேர் பண்ணி விட்டுறோம் இல்லையா, பேர் பண்ணி விட்டுறோம். அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து காலியாக தான் இருக்குது. அடுத்து இங்கே பார்க்குறோம் F பார்க்குறோம். F வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹேலஜன்ஸ் எல்லாம் என்னது, வீக் லிகண்ட் வந்து பேர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாது. ஒரு பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க சரியா. அப்போ வந்து என்ன ஆகுனா, பேர் பண்ணுறதுக்கு ஆகாது. அப்போ என்ன ஆகுனா, இது ஃபுல்லாக அப்படியே தான் இருக்குது. இந்த ஒன்று இருக்கிறது என்ன ஆகும், ஒன்று அது பாட்டுக்கு ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே தான் இருக்கும். அப்போ நம்மக்கிட்ட கோஆர்டினேஷன் நம்பர் பார்க்கணும், 6. கோஆர்டினேஷன் நம்பர் என்னது, 6. அப்போ நம்ம வந்து அந்த லிகாண்டோட 6 ஆர்பிட்டால்ஸ் வந்து மெட்டல் இருக்கிறதோட ஓவர்லாப் பண்ணணும். இப்போ மெட்டலில் வந்து நம்ம வந்து வேக்கண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன தான் இருக்குது, 4s தான் வேக்கண்ட்டாக இருக்குது. அப்போ அந்த 4s 4p. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 4sல வந்து மொத்தம் 6 செட்டு போடணும். 4sல 1, 4pயில் 3 போடலாம். அதுக்கடுத்து 4dயில் எதை போடலாம், ஒரு 2 போடலாம். இதில் ஒரு 1 2 3 4 5 6. இந்த கோஆர்டினேஷன் நம்பர் 6னா எப்படி 6 மெட்டல் இருக்கிற 6 வேக்கண்ட் ஆர்பிட்டாலும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வேக்கண்ட்டுன்னு சொன்னால் இதில் 3D ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வர 4sல 1 3p 4pயில் 1 3 அடுத்து 4dயில் ஒரு 2 எடுத்துக்கிறோம். அப்போ நம்மக்கிட்ட Pயில் 3 இருக்கா, sp3, Dயில் 2 இருக்கா, sp3d2. அப்போ sp3d2னா இதுவும் ஆக்டாஹீட்ரல் தான், ஆனால் இது அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். எப்படி கேட்டேன்னு இதுக்கு வித்தியாசம் பாருங்கள். இது இந்த Dயில் இருந்து n-1 அந்த Dயில் இருக்கிறதையுமே எடுத்துக்கிறாங்க. அதனால இது இன்னர். இது வந்து என்னது, Dயில் இருக்கிறது ஃபுல்லாக ஃபில் ஆகிட்டு வெளியில் இருக்கிறது தான் வருது. அந்த லாஸ்ட்டில் வெளியில் இருக்கிற ஆர்பிட்டல்ஸ் தான் ஹைபிரிடைசேஷனுக்கு போகிறதுனால இது அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். அடுத்து இன்னொரு பாயிண்ட் பார்ப்போம். பேராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கான நிச்சயமாக இது வந்து என்னது, பேராமேக்னெட்டிக் 1 2 3 4 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. ரைட், இது மறுபடியும் அப்படியே பின்னாடி கொண்டு வந்துட்டாங்க. இந்த 3D6 வெள்ளானதை விட்டுட்டு அந்த எதெல்லாம் ஹைபிரிடைசேஷனுக்கு போச்சு, இந்த ஒன்று எதோடதுமா, 4sோடது. 1 2 3 இது எதோடது, 4pயோடது. அப்போ 3 இருக்கிறனால P3. இந்த 2 எதோடது, Dயோடது. அவ்வளோதான். அப்போ sp3 ஆக்டாஹீட்ரல் போட்டாச்சு. டிஆர்பிட்டால்ஸ் அதாவது அவுட்டர் டிஆர்பிட்டாலுக்கு வெளியில் இருக்கிற டிஆர்பிட்டால் வந்து அவுட்டர் டிஆர்பிட்டால் தான், வெளியில் இருக்கிற ஆர்பிட்டால் தான் வந்து ஹைபிரிடைசேஷனுக்கு போச்சு, அந்த உள்ளே வந்துருக்கிறதுல போகலை. அதனால் இது வந்து அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் ஆச்சு. அன்பேர்டு எலக்ட்ரான் 4 இருக்குது. அதனால் இது பேராமேக்னெட்டிக்கு. அதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கும் போது n × போடும்பொழுது 4 × 6 4 24 24க்கு நீங்களாக கண்டுபிடிக்கும் போது 4.899 bm சொல்லி வந்துடுது. இப்போ இதோட லிமிடேஷன்ஸ் மட்டும் கடன்னு பார்த்துக்கலாம். இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் தி கலர் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ். ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு கலரை வந்து காமிக்குது இல்லையா, அது எதனால அப்படிங்கிறது வந்து சொல்லலை. இட் கன்சிடர்ஸ் ஒன்லி தி ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் அண்ட் டஸ் நாட் கன்சிடர் அதர் காம்பனண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் மூமெண்ட் எல்லாம் வந்து பேசலை. ஸ்பின் ஒன்லி அதை மட்டும் பேசுது. இட் டஸ் நாட் ப்ரொவைட் தி குவான்டிடேட்டிவ் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஸ் டு வை சர்டன் காம்ப்ளெக்ஸஸ் ஆர். ஆமாம், ஏன் சிலதெல்லாம் இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் உருவாகுது, ஏன் வந்து அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸுக்கு உருவாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தவோ, ஏன் பேராமேக்னெட்டிக்கு இதில் இது ஏன் இது FE தான் இருக்குது, இதில் FE தான் இருக்குது, இது வந்து டயாமேக்னெட்டிக்காக இருக்குது, இது ஏன் பேராமேக்னெட்டிக்காக இருக்குது, அந்த மாதிரி காரணங்களெல்லாம் இந்த தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. இது வந்து 1 2 இதோட ட்ராபேக்ஸ். தேங்க்யூ.